ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறனா கூகுள் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்ன மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 4a. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2019 சொல்லிட்டு இருக்காங்க இந்த மொபைல் ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இது லான்ச் ஆகவே போகுது. இதோட 100% லீக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 30,000 இந்த மொபைல் 6GB 128GB தான் இருக்குது. இது ஒரே ஒரு வேரியன்ட் தான். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து பார்த்துடலாம். உங்களுக்கு 5.81 இன்ச் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்னி கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பழைய ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் விட்டுருக்காங்க. பிளாக் கலர் மட்டும்தான் இப்போ ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ ரீசெண்டாக வேணால் எந்த கலர் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 144 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. 1 யூசேஜுக்கெல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டைட்டன் எம் சிப்புங்கிறத வந்து செக்யூரிட்டிக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் இருக்குது. ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. என்னடா இது ஒரு கேமரான்னு பார்ப்பீங்க. கேமரா இப்போ முழுசாக பார்த்தலாம். உங்களுக்கு பேக் சைடு கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 12.2 MP கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX633 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அப்புறம் 1080p 60 fps வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது என்னடா வீடியோ எல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலை பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கேமராலாம் கம்மியாக கொடுத்தாலே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் பஞ்ச் ஹோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க செல்ஃபியில். இது நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு வந்து கன்ஃபார்ம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டெல்லாம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வரப்போகுது. உங்களுக்கு வந்து தரமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா 730 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் கொஞ்சம் கேமிங்க்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். 730G இந்த ப்ராசஸர் கொஞ்சம் இந்த மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கூகுள் வந்து எதாக இருந்தாலும் கரெக்டாக தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் வந்து இது கேமிங்ஸ்க்கெலாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூயல் சிம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து டூயல் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில. அப்புறம் பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 3140 mAh கொடுத்துருக்காங்க. அது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னடா 3140ங்கிறது வந்து இந்த 30,000 பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு யோசிப்பீங்க. இந்த அளவுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ஒருத்தருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் லான்ச் ஆகுது. 6GB RAM 128GB பார்த்தீங்கன்னா 30,000 வந்து லான்ச் ஆகுது. இது எப்போ லான்ச்சிங் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் தான் வந்து 14ஆம் தேதி வந்து லான்ச் ஆகுறதுன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணால் லான்ச் ஆகுன்னு ஃப்ளிப்கார்ட் தரம்லேருந்தே இப்போ பேனர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கம்மிங் சூன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. 30,000 இந்த ஃபோன் ஒர்த்து இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டியெல்லாம் கம்மியாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் கூகுள் பிக்சலை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கேமரா எப்படி இருக்குன்னு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.